கட்சியினுடைய தேர்தல் பரப்புரை கூட்டத்தினுடைய தலைவர் திரு ராஜேஷ் அவர்களே, கூட்டத்திலே உரையாற்றிய அன்பு தோழர் ராஜவர் அவர்களே, பகுதிவாழ் பொதுமக்களே, உங்கள் அனைவருடைய வணக்கங்கள். கம்யூனிஸ்ட் கட்சி இந்தியா கூட்டணியில் இடம்பெறவில்லை. கம்யூனிஸ்ட் கட்சி தமிழ்நாட்டில் மக்கள் போராட்டங்களால் தமிழ்நாட்டை மாற்றியமைப்போம் என்ற முழக்கத்தோடு போராடி கொண்டிருக்கிறது. அப்படி இருக்கும்போது நடைபெறுகிற தேர்தலில், நாடாளுமன்ற தேர்தலில் இந்தியா கூட்டணியில் இடம்பெறாமல் மக்கள் போராட்டங்களால் தமிழ்நாட்டை போராட்டுவோம் என்ற முழக்கத்தை செயல்படுத்திக் கொண்டிருக்கிற ஒரு கட்சி ஸ்ரீபெரும்புதூர் நாடாளுமன்ற தொகுதியில் இந்தியா கூட்டணியிலே திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய வேட்பாளர் டி.ஆர். பாலு அவர்களுக்கு உதயசூரியன் சின்னத்திலே வாக்களியுங்கள் என்று ஆதரவு கேட்பதற்கான அவசியம் என்ன? நாட்டினுடைய நிலைமைகள் அப்படி என்ன மாற்றம் வந்திருக்கிறது? அந்த மாற்றத்திலே குறிப்பாக திமுக வேட்பாளர் டி.ஆர். பாலு அவர்களுக்கு உதயசூரியன் சின்னத்திலே வாக்கு கேட்பதற்கான அவசியம் என்ன? நிச்சயமாக இதே இடத்திலே நின்று கொண்டு சொல்லுகிறோம், மீண்டும் சொல்லுகிறோம். தமிழ்நாட்டுடைய மிகப்பெரிய தலைவர் என்று அண்ணாவரையே சொல்ல முடியும். உலக வரலாற்றிலேயே ஒரு அரசியல் தலைவர் மரணம் அடைந்தவுடன் நடைபெறுகிற ஊர்வலம் என்று பார்த்தால், காந்தி இறந்த போது அவ்வளவு பேர் கூடவில்லை, நேரு இறந்த போது அவ்வளவு பேர் கூடவில்லை, அண்ணா இறந்த போது அப்படியே மொத்த தமிழ்நாடும் சென்னைக்கு வந்துவிட்டது. அண்ணாதுரை தமிழ்நாட்டுடைய சாமானிய மக்களுடைய, ஏழை எளிய மக்களுடைய, ஒடுக்கப்பட்ட மக்களுடைய ஆதரவை பெற்றிருந்தார். அண்ணா ஒன்று சொன்னார், வடக்கு வாழ்கிறது, தெற்கு தேய்கிறது என்று சொன்னார். நடக்கிறதா இல்லையா? முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் இன்று மிக அழகாக சில கேள்விகளை தமிழ்நாடு முழுவதும் தேர்தல் பரப்புரை கூட்டங்களிலே எழுப்புகிறார். உதயநிதியும் கூட எழுப்புகிறார். மிக சுலபமாக இளைஞர்களுடைய கவனத்தை ஈர்ப்பதற்கு சமூக ஊடகங்களிலே இன்று சில சொல்லாடல்கள் பயன்படுத்தப்படுகின்றன. பொய் பேசுகிறார்கள், கதை விடுகிறார்கள் என்பதை இன்று உருட்டு என்று சொல்கிறார்கள். மோடியினுடைய உருட்டை மு.க. ஸ்டாலின் போட்டு உருட்டி தள்ளிவிடுகிறார். தமிழ்நாடு முழுவதும் போகிற இடங்களிலும் கேள்வி கேட்கிறார். 29 பைசா பிரதமர் என்று பெயர் சொல்லுகிறார். என்ன 29 பைசா பிரதமர்? ₹1 கொடுத்தால் ₹1 தர வேண்டும். நீ 10 ரூபாய் கொடுத்தால் அந்த 10 ரூபாய்க்கு ஈடான பொருள் தர வேண்டும். ஆனால் தமிழ்நாட்டிலிருந்து ₹1 எடுத்துக்கொண்டு போனால் ஒன்றிய அரசு நமக்கு 29 பைசா தருகிறார். இங்கே நிக்ஜாம் புயல் வந்தது. இந்த புயல் வந்தவுடன், புயல் என்றாலே அது புரட்டி எடுப்பதனால் புயல். புயல் மிகப்பெரிய பணக்காரனை இயற்கை சீற்றங்கள் பெரிய அளவுக்கு பாதிப்பதில்லை. சாமானிய மக்களை தான் பாதிக்கிறது. அப்படி பாதிக்கிற புயல் தமிழ்நாட்டை போட்டு உருட்டிய புயல். அந்த புயல் பற்றி நரேந்திர மோடி என்ன செய்தார்? பாரதிய ஜனதா கட்சி என்ன செய்தது? தமிழ்நாட்டுக்கு நிவாரணம் தரவில்லை. பொய் சொல்கிறார். என்ன பொய் சொல்கிறார்? ஒரு மாநிலம், இந்தியாவிலே இருக்கிற ஒரு மாநிலம் தமிழ்நாடு. தமிழ்நாடு ஒரு தனி நாடு அல்ல. தமிழ்நாட்டுக்கு வேறு வேறு அமைச்சர்கள் இருப்பார்கள், ராணுவ அமைச்சர் இருக்க முடியாது. தமிழ்நாட்டுக்கு அயல் விவகாரத்துறை அமைச்சர் இருக்க முடியாது, ராணுவ அமைச்சர் டெல்லியில் இருப்பார். அயல் விவகாரத்துறை அமைச்சர் டெல்லியில் இருப்பார். ராஜ்நாத் சிங் இருப்பார், ஜெய்சங்கர் இருப்பார். ஆனால் மாநிலத்துக்கு இருக்க மாட்டார்கள். தமிழ்நாடு இந்தியாவிலே ஒரு அங்கம். தமிழ்நாடு கடன் வாங்குகிறது. நலத்திட்டங்களை அமல்படுத்துவதற்கு வரி வசூல் செய்கிறார்கள். டாஸ்மாகில் இருந்து வருவாய் வருகிறது. வேறு விலங்குகளில் வருகிற வருவாய் போதவில்லை, கடன் வாங்குகிறார்கள். கடனை எப்படி தருவார்கள்? இங்கேதான் முதலமைச்சர் மக்கள் மத்தியிலே விளக்குகிறார். கடனை ஒரு மாநிலம் நேரடியாக
கடன் தருகிற கம்பெனியிலிருந்து பெற முடியாது. அந்த கடனை ஒன்றிய அரசு மூலமாக மட்டுமே வாங்க முடியும். கணக்கில் எப்படி வருகிறது? கடன் தருகிற நிறுவனம் மோடியின் பெயரால், ஒன்றிய அரசின் பெயரால் அந்த கடனை தருகிறார். வாங்கியது யார்? மாநில அரசு. யாருக்காக வாங்கியது? மாநில அரசுக்காக. யார் திருப்பி தர வேண்டும்? தமிழ்நாடு அரசு திருப்பி தர வேண்டும். ஆனால் தனி நாடு இல்லை, அதனால் தனியாக வாங்க முடியாது. எப்படி வாங்கிறோம்? ஒன்றிய அரசின் மூலமாக வாங்கிறோம். அந்த ஒன்றிய அரசின் மூலமாக வந்த அந்த பணத்தை நான் கொடுத்தது என்று நிர்மலாவும் மோடியும் பூசாமல் பொய் சொல்கிறார். நிர்மலா கடைசியாக ஒரு பட்ஜெட் போட்டார். இந்த பட்ஜெட் தான் நாட்டு மக்களுக்கு வடக்கு வாழ்கிறது தெற்கு கேள்கிறது என்ற கேள்வியை மீண்டும் காணப்படுத்துகிறது. உத்தரப்பிரதேசம் இந்தியாவில் இருக்கிற ஒரு மாநிலம், 80 எம்பிக்களை வைத்திருக்கிற மாநிலம். அங்கேதான் அயோத்தியினுடைய ராமன் கோவில் வந்தது. அங்கேதான் மசூதியை இணைத்த இடத்திலே, இந்தியாவுடைய மதச்சார்பின்மையை குளிதோண்டி புதைத்த இடத்திலே ஒரு கோயிலை கட்டியிருக்கிறார்கள். அங்கேதான் அனைத்து விதமான அநியாயங்களும் அரங்கேறுகின்றன. அங்கேதான் காவி உடை அணிந்த ஒரு சாமியார் நான் தான் முதலமைச்சர் என்று ஆண்டு கொண்டிருக்கிறார். அந்த உத்தரப்பிரதேசத்துக்கு 80 எம்பிக்கள் இருக்கிறார். மிகப்பெரிய மக்கள் தொகை இருக்கிறது. நிர்மலாவுடைய பட்ஜெட்டில் என்ன சொல்கிறார்கள்? தெற்கே இந்திய மலைக்கு அப்பால் இருக்கிற ஆந்திரா, தெலுங்கானா, கர்நாடகா, கேரளா, தமிழ்நாடு உங்கள் அனைவருக்கும் நான் ஒதுக்குகிற பணம் 5 மாநிலங்களைச் சேர்ந்த ஏறத்தாழ 128 எம்பிக்கள் இருக்கிற இந்த 5 மாநிலங்கள், இதற்கு நான் ஒதுக்கிற தொகை, உத்தரப்பிரதேசத்துக்கு ஒதுக்கிற தொகையை 80% தான் என்று சொல்கிறார். இது அநீதி இல்லையா என்று கேட்கிறோம். இது அநீதி இல்லையா என்ற கேள்வியை பழனிசாமியை காட்டிலும் மு.க. ஸ்டாலின், அதிமுகவை காட்டிலும் திமுக வலுவாக எழுப்புகிறது. மாநில உரிமைகள் தமிழ்நாட்டுக்கு இழைக்கப்படுகிற அநீதி, இது பற்றி கேள்வி எழுப்ப வேண்டிய தருணம் இந்த நாடாளுமன்ற தேர்தல். இந்த நாடாளுமன்ற தேர்தலில் நரேந்திர மோடி நீடித்தால் இந்தியாவினுடைய அடையாளமே மாறிவிடும். இன்று மூவர்ண கொடி இருக்கிறது. நாட்டு விடுதலை போராட்டத்திலே நமக்கு வந்த கொடி மூவர்ண கொடி. இந்த மூவர்ண கொடி இந்த முறை மோடி திரும்ப வந்துவிட்டால் என்ன கொடியாக மாறும்? காவி கொடியாக மாறிவிடும். காவி கொடியாக மாறினால் உயர் சாதி இந்துக்கள், அவர்களுக்கு மட்டுமே இருக்கிற இந்தியா. கிறிஸ்தவர்களுக்கு இடமில்லை, இஸ்லாமியர்களுக்கு இடமில்லை. காலாகாலமாக பார்ப்பனியத்திலிருந்து சொன்னார்கள் பாருங்கள். அதுபோல் சூத்திர எழிவு மீண்டும் வந்துவிடும். காவி கொடி வந்துவிட்டார். இந்த காவி கொடி வந்துவிடக்கூடாது. அந்த மூவர்ண கொடி அப்படியே இருக்க வேண்டும் என்று பார்க்கிறோம். இந்தியா என்ற அந்த அடையாளம், இந்தியா என்ற அந்த அடையாளம் போராட்டத்திலே வந்தது. சுதந்திர போராட்டத்தின் போது வந்தது. சுதந்திர போராட்டத்துக்கு முன்பு வேறு வேறு நாடுகளாக இருந்தது. சேர நாடு, சோழ நாடு, பாண்டிய நாடு என்று தமிழ்நாடு என்று கூட இல்லாமல் இருந்தது. ஆந்திரா, பல்வேறு மொழிவாரி மாநிலங்கள் இருந்தது. வேறு வேறு நாடுகளாக இருந்தது. ஆனால் அவை எல்லாம் இந்தியாவாக மாறியது என்றால் பிரிட்டிஷாருக்கு எதிரான போராட்டத்திலே தான் இந்தியா என்ற ஒரு அடையாளம் வந்தது. இந்தியா என்ற அந்த அடையாளம் ஒன்றிய அரசு, அது மாநிலங்களுடைய ஒரு இணைவு. இந்த மாநிலங்களுடைய உரிமைகள் பறிபோகின்றன. என்ன சொல்ல பார்க்கிறார்கள்? தமிழ்நாட்டுக்கு சேர வேண்டிய நிதியை குறைத்து விட்டார்கள். ஏன் குறைக்கிறார்கள்? நீ வளர்ந்து விட்டாய் குறைக்கிறேன். மற்ற மாநிலங்கள், அங்கே மக்கள் தொகை அதிகமாகிவிட்டது. உத்தரப்பிரதேசத்திலே மக்கள் தொகை அதிகம், மேற்கு வங்கத்திலே மக்கள் தொகை அதிகம், பீகாரிலே மக்கள் தொகை அதிகம், தமிழ்நாட்டிலே மக்கள் தொகை குறைவு. ஆகவே உனக்கு நிதி குறைவு. இதையும் தாண்டி சென்று விட்டது. இப்போது என்ன செய்ய பார்க்கிறார்கள்? நாடாளுமன்றத்திற்கு இப்போது 534 எம்பி இருக்கிறார். இந்த தேர்தலில் ஒரு வேட்பாளர் இறந்து விட்டார். ஆகவே 533 தொகுதிகளில் தேர்தல் நடக்கப் போகிறது. மொத்த இடங்கள் 534. இப்போது டீலிமிட்டேஷன் எக்ஸசைஸ் நடக்கிறது. அப்படியானால் நாடு முழுவதும் இருக்கிற தொகுதிகள் மறுவரையறை செய்கிறார்கள். இந்த மறுவரை செய்த பிறகு என்ன ஆகும்? 600 தொகுதிகளாகும். 600 தொகுதிகளானால் இப்போது இருக்கிற திட்டப்படி பாரதிய ஜனதா கட்சியை செய்யவிட்டால் என்ன செய்வார்கள்?
உத்தரப்பிரதேசத்துக்கு 80 என்று இருக்கிற அந்த தொகுதி எண்ணிக்கை 90ஆக மாறும். பீகாருக்கு இருக்கிற எண்ணிக்கை மாறும். தமிழ்நாட்டுக்கு இருக்கிற 39 என்று இருக்கிற எண்ணிக்கை 25 ஆகிவிடும் அல்லது 30 ஆகிவிடும். அப்படியானால் நம்முடைய பிரதிநிதித்துவம், தமிழ் பேசுகிற மக்கள், 40 தொகுதிகளில் தமிழ் பேசுகிற மக்கள் இருக்கிறோம், தமிழை தாய்மொழியாக கொண்ட மக்கள் இருக்கிறோம். நமக்கு 39 எம்பிக்கள் இருக்கிறது என்றால் நாளை மோடி திட்டமிட்டபடி, மோடியுடைய விருப்பப்படி, பாரதிய ஜனதா கட்சியுடைய விருப்பப்படி நடக்கும் என்றால் அந்த எம்பி எண்ணிக்கை 39 என்பது குறைந்துவிடும். ஒரு காலத்தில் வேட்டி கட்டிய தமிழர்கள் ஒன்றிய அமைச்சரவையில் ஒரே நேரத்தில் 4 பேர் கூட கேபினெட் அமைச்சர்கள் இருந்தார்கள். தமிழ்நாட்டிலிருந்து 4 பேர் அமைச்சர்களாக இருந்த காலம் இருந்தது. அப்போது அனைவரும் பேண்ட் சட்டைக்கு மாறிவிடவில்லை, வேட்டி சட்டையிலேயே இருந்தார்கள். அப்படி போகிற நிலைமை இருந்தது. ஏன் முடிந்தது? வெற்றி பெறுகிற கழகம் ஏறத்தாழ 35 இடங்களை பெறும். 35 இடங்கள் தீர்மானிப்பதாக மாறியது. அப்படி மாறும்போது அங்கே மாநிலத்தினுடைய உரிமை, மாநிலத்தினுடைய குரல் பலமாக ஒலிக்கும். இப்போ என்ன செய்ய பார்க்கிறார்கள்? இருக்கிற இடத்தை 39 இடங்கள், திராவிட முன்னேற்ற கழகம் 39 இடங்களிலே வெற்றி பெற்றால், அந்த கூட்டணி 39 இடங்களிலே வெற்றி பெற்றால் தமிழ்நாட்டுடைய குரல் அங்கே நாடாளுமன்றத்திலே ஓங்கி ஒலிக்க வாய்ப்பிருக்கிறது. இப்போ என்ன செய்ய பார்க்கிறார்கள்? 39ஐ 30 ஆக்கும். உத்தரப்பிரதேசத்துக்கு 80 என்று இருப்பதை 90 ஆக்கும். பீகாருக்கு இருப்பதை, மத்திய பிரதேசத்துக்கு இருப்பதை, ராஜஸ்தானுக்கு இருப்பதை மாற்று. இங்கேதான் வருகிறது ஆபத்து. வடக்கு வாழ்கிறது, தெற்கு செய்கிறது. இதனுடைய விளைவு என்ன? பினராயி விஜயன் கேரளாவுடைய முதலமைச்சர் டெல்லிக்கு போய் போராட்டம் நடத்துகிறார். நீங்களும் நானும் தெருவில் நின்று போராட்டம் நடத்துவோம், கொடிபிடித்து நிற்போம், ஆர்ப்பாட்டம் செய்வோம், ஆலை வாயில்களுக்கு செல்வோம். ஆனால் தேர்ந்தெடுக்கப்பட்ட மாநில முதலமைச்சர் பினராயி விஜயன் டெல்லிக்கு போய் போராட்டம் நடத்துகிறார். என்ன காரணம் சொல்லுகிறார்? கேரளா எங்கள் மக்களுக்கு போதுமான அளவுக்கு நிதியை ஒன்றிய அரசு தரவில்லை. உச்ச நீதிமன்றத்திலே போய் வழக்கு போடுகிறார். வழக்கு போட்டு கேரளாவுக்குரிய பணத்தை ரிலீஸ் செய்யுங்கள் என்று கேட்கிறார். சித்தராமையா கர்நாடகாவிலே பாரதிய ஜனதா கட்சியை தோற்கடித்து வந்த காங்கிரஸ் முதலமைச்சர், அவரும் என்ன சொல்கிறார்? எங்களுக்கு போதுமான நியாயமான நிதி ஒதுக்கவில்லை. அவரும் போய் டெல்லிக்கு போய் போராட்டம் நடத்துகிறார். அப்படியானால் தேர்ந்தெடுக்கப்பட்ட மாநில அரசுகள் எல்லோருமா சேர்ந்து என்ன சொல்கிறார்கள்? எங்களுக்கு நியாயம் வழங்கப்படவில்லை, எங்களுடைய உரிமைகள் மீறப்படுகிறது. இந்த அநியாயங்கள் எல்லாம் பெரிய அநியாயம் என்ன செய்தார்கள்? 370 என்ற ஒரு பிரிவு, இந்தியாவினுடைய தலைப்பக்கம் இருக்கிற ஜம்மு காஷ்மீர் நாடு விடுதலை அடைந்த போது, பாகிஸ்தான் பக்கம் போவதற்கு எல்லா வாய்ப்பும் இருந்தபோது, இஸ்லாமிய பெரும்பான்மை மாநிலமாக இருந்த அந்த ஜம்மு காஷ்மீர் நேரு தந்த வாக்குறுதியார், பட்டேல் தந்த வாக்குறுதியார் இந்தியாவோடு நிற்கிறேன் என்று சொன்னது. இவர்கள் பதிலுக்கு என்ன சொன்னார்கள்? ஒன்றிய அரசு என்றால் அன்று ஜவஹர்லால் நேரு பிரதமர் என்றால் இன்று நரேந்திர மோடி பிரதமர். ஆனால் அரசு ஒன்றுதான், ஒன்றிய அரசு, அது இந்திய அரசு. அந்த இந்திய அரசு ஜம்மு காஷ்மீர் மக்களுக்கு சொன்னது, நீ பாகிஸ்தான் பக்கம் போகாமல் இஸ்லாமிய பெரும்பான்மை இருந்தும் நீ இந்தியாவிலேயே இருப்பதாக முடிவு செய்துவிட்டாய். ஆகவே உனக்கு சிறப்பு அந்தஸ்து தருகிறேன். பிரிவு 370, இந்த 370 கீழ் உனக்கு சிறப்பு அந்தஸ்து. ஜம்மு காஷ்மீர் லடாக் எல்லாம் சேர்ந்து ஜம்மு காஷ்மீர் மாநிலம் என்று வைத்திருந்தார். மோடி என்ன செய்தார்? இருக்கிற எல்லாவற்றையும் அழிக்கிற மோடி ஜம்மு காஷ்மீருக்கு இருக்கிற சிறப்பு அந்தஸ்தை ஒழித்து கட்டினார். இஸ்லாமிய பெரும்பான்மை இருக்கிற ஒரு மாநிலம் இருக்கக்கூடாது. இந்தியா முழுவதும் இருக்கிற மாநிலங்களில் ஒரே ஒரு மாநிலம் இஸ்லாமிய பெரும்பான்மை இருந்த மாநிலம். இஸ்லாமிய பெரும்பான்மை இருக்கிற மாநிலம் இந்தியாவில் இருக்கக்கூடாது என்ற ஒரே காரணத்திற்காக 370 என்ற பிரிவிலேயே எடுத்துவிட்டார். அரசியலமைப்பு சட்டத்திலே புனிதமான வாக்குறுதிகள் என்று சொல்லுகிறார்கள். ஒரு மக்கள் கூட்டத்திற்கு, ஒரு மிகப்பெரிய மக்கள் திரளுக்கு பாகிஸ்தான் பக்கம் போவதற்கு எல்லா வாய்ப்பும் இருந்தும் நான் பாகிஸ்தான் பக்கம் போக மாட்டேன், நான்
இஸ்லாமிய பாகிஸ்தான் என்று சொல்லுகிற பாகிஸ்தானுக்கு இஸ்லாமிய பெரும்பான்மை இருக்கிற மக்கள் போக மாட்டோம், இந்தியாவோடு இருப்போம், இந்துக்கள் பெரும்பான்மையாக இருக்கிற இந்த இந்தியாவிலே எங்களுக்கு பாதுகாப்பு கிடைக்கும் என்று நின்றார். இங்கேதான் மிக கவனமாக பார்க்க வேண்டிய ஒரு விஷயம் வருகிறது. பெரும்பான்மைத்துவவாதம், மெஜாரிட்டேரியனிசம். இந்தியாவிலே பெரும்பான்மை மக்கள் இந்துக்கள், இஸ்லாமியர்கள் சிறுபான்மையினர், கிறிஸ்தவர்கள் சிறுபான்மையினர். கூட்டம் துவங்கும் போது நான் பேச துவங்கும் முன்பு பாங்கு ஓதியது. இஸ்லாமியர்களுடைய மசூதியிலே பாங்கு ஓதுகிறது. நாம் எங்களை போன்றவர்கள் இறை நம்பிக்கை இல்லாதவர்கள், எங்களை போன்றவர்கள் கடவுளை வழிபடாதவர்கள். ஆனால் சிறுபான்மை மக்கள், இந்தியாவிலே வாழ்கிற சிறுபான்மை மக்கள், கிறிஸ்தவர்கள், இஸ்லாமியர்கள், அவர்களுடைய மத வழிபாடு, அவர்களுக்கு இங்கே பெரும்பான்மைக்கு மட்டும்தான் இடம் என்றில்லை, சிறுபான்மைக்கும் இடம் உண்டு என்ற நம்பிக்கை இருக்க வேண்டும். அப்படியானால் பெரும்பான்மையை சிறுபான்மையை அரவணைக்க வேண்டும், வலியவர்கள் எளியவர்களை அரவணைக்க வேண்டும், பெரும்பான்மை சிறுபான்மையை அரவணைக்க வேண்டும். அதுதான் சரியான தத்துவமாக இருக்க முடியும். அதற்கு மாறாக பெரும்பான்மைத்துவவாதம், இந்து பெரும்பான்மை, ஆகவே இந்து நாடு, இங்கே இஸ்லாமியர்களுக்கு இடமில்லை, இந்து பெரும்பான்மை, ஆகவே இங்கே கிறிஸ்தவர்களுக்கு இடமில்லை, இந்து பெரும்பான்மை, சாதி இந்துக்களுக்கு மட்டுமே இடம் உண்டு, ஊர் மட்டுமே இருக்கும், சரி இருக்காது, எரித்து விடுவேன் என்று சொல்லுகிற அந்த பெரும்பான்மைத்துவவாதம், இந்த பெரும்பான்மைத்துவவாதத்தை ஒழித்து கட்ட வேண்டும் என்பதற்காகத்தான் பாரதிய ஜனதா கட்சியை வீழ்த்த வேண்டும் என்று சொல்கிறோம். பாரதிய ஜனதா கட்சி வேறு என்ன செய்கிறது? உங்கள் அனைவருக்கும் தெரியும். உங்கள் வீட்டு பிள்ளைகள் இப்போதும் கூட பள்ளிக்கூடங்களுக்கு போகும்போது அந்த பிள்ளைகளுக்கு சில நிகழ்ச்சிகள் நடத்துவார்கள். அந்த நிகழ்ச்சிகள் நடத்தும்போது விதவிதமான வேடங்கள் போட்டு அந்த பிள்ளைகள் செல்லும். அப்படியே பெற்றோர் மகிழ அந்த வேஷத்தோடு பிள்ளைகள் போகும்போது வேறு வேறு பிள்ளைகள் வேறு வேறு வேஷங்களோடு வரும். நிகழ்ச்சி நடத்துபவர்கள் சில பிள்ளைகளுக்கு பரிசளித்து அனுப்புவார்கள். அதிலே தமிழ்நாட்டு பிள்ளைகள் கட்டபொம்மன் வேடம் போடும். கட்டபொம்மன் வேடம் போடும்போது என்ன வசனம் பேசும்? தமிழ்நாடு முழுவதும் இருக்கிற மக்களுக்கு தெரியும். தமிழ்நாட்டிலே மிகப்பெரிய முதல் சுதந்திர போராட்டம் 1857 இந்தியா முழுவதும் நடந்தது என்றால் தமிழ்நாட்டிலே அதை துவக்கி வைத்தவர்களில் கட்டபொம்மனுக்கு ஒரு இடம் இருக்குது. வெள்ளைக்கார துரை வருகிறார். அவன் சொல்லுகிறார், நீ வரி கட்ட வேண்டும், நீ கிஸ்தி கட்ட வேண்டும், நீ பிரிட்டிஷாருடைய கிழக்கிந்திய கம்பெனிக்கு நீ அடிமை போல நீ வரி கட்ட வேண்டும் என்று சொல்கிறார். கட்டபொம்மன் கேட்கிறார், நீ யார்? நீ அந்நியன், நீ பரங்கியன், நீ கடல் கடந்து வந்த வெள்ளையன், நீ எங்கள் நாட்டு மக்களுக்கு மாமனா மச்சானா, எங்களுக்கு நீ என்ன செய்தாய்? உனக்கு ஏன் நாங்கள் வரி கட்ட வேண்டும் என்று கேட்டார். இதே கேள்வியை இந்தியா முழுவதும் கேட்டார். கேட்டவர்கள் என்ன செய்தார்கள்? இந்துவாக இஸ்லாமியர்களாக இருந்தவர்கள் வெள்ளைக்காரனை விரட்ட பார்த்தார்கள். பிஜேபி என்ன சொல்லுகிறது? இந்தியாவிலே இதற்கு முன்னிருந்த ஆட்சிகள் எல்லாம் அந்நிய ஆட்சிகள். அப்படியானால் பிரிட்டிஷாருடைய ஆட்சியை கிறிஸ்துவ ஆட்சி என்கிறார். அதற்கு முன்பிருந்த முகலாய ஆட்சி அது இஸ்லாமிய ஆட்சி என்கிறார்கள். அந்நிய ஆட்சி போய், அந்நிய ஆட்சியினுடைய விசுவாசிகளுடைய ஆட்சி போய் 2014 இருந்துதான் இந்துக்களுடைய ஆட்சி தோன்றிவிட்டது. 2025 முழுமையாக இந்து ராஷ்டிரா வந்துவிடும் என்று பாரதிய ஜனதா கட்சி சொல்கிறது. இங்கேதான் கிழக்கிந்திய கம்பெனி என்று வந்தான் வெள்ளைக்காரன். வெள்ளைக்காரன் நேரடியாக படையை கொண்டு வந்து நிறுத்தி நாட்டை பிடிக்கவில்லை. வியாபாரம் செய்ய வந்தான், வாணிபம் செய்ய வந்தான், வர்த்தகம் செய்ய வந்தான். வர்த்தகம் செய்ய வந்த வெள்ளைக்காரன் சென்னை பட்டணத்தை விலைக்கு வாங்குகிறார். அதற்கு பிறகு வங்கக்கடல் முழுவதும் நெடுக செல்கிறார். கல்கத்தா வரை போய் அவனுடைய கோட்டை கொத்தளங்களை அமைக்கிறார். அப்படி அமைத்த பிறகு இந்தியா முழுவதும் மக்கள் மத்தியில் இருக்கிற பிரிவினைகளை பயன்படுத்தி டெல்லியையும் கைப்பற்றுகிறார். அதற்கு பிறகுதான் நாடெங்கும் இருக்கிற மக்கள் வெள்ளைக்காரர்களுடைய பிரித்தாளும் சூழ்ச்சியை புரிந்து கொள்கிறார்கள். வெள்ளைக்காரர்கள் கடல் கடந்து கிடந்தவர்கள் அத்தனை கோடி கோடி பேராக இருக்கிற நம்மை பிரித்தாகிறானே என்று குமரி எழுந்தார்கள். அப்போதுதான் இந்துக்களும்
இஸ்லாமியர்களும் சேர்ந்து எழுந்தார். அவன் இந்திய மக்களுக்கு எதிராக அவர்கள் ஏந்துகிற துப்பாக்கிக்கு பன்றியினுடைய கொழுப்பிலிருந்து அதை பயன்படுத்துகிறார்கள் என்ற எண்ணம் இஸ்லாமியர்களுக்கு வந்தது. மாட்டுக் கொழுப்பை பயன்படுத்தியிருக்கிறார் துப்பாக்கியிலே என்ற எண்ணம் இந்துக்களுக்கு வந்தது. அவை 2 பேருமா சேர்ந்து வெள்ளையன் அந்நியன், பிரிட்டிஷ்காரன் அந்நியன், கடல் கடந்து வந்த வெள்ளைக்காரன் அந்நியன், கிழக்கிந்திய கம்பெனி நடத்துகிற அவன் அந்நியன் என்று போராட்டம் நடத்தினார்கள். முதல் சுதந்திர போர். அவர்கள் பகதூர் ஷா என்ற இஸ்லாமிய மன்னனின் கீழ் இந்தியா முழுவதும் இருக்கிற மக்கள், இந்தியா முழுவதும் இருக்கிற ராஜ்யங்கள் ஒன்றாக சேர்ந்து அந்த முதல் சுதந்திர போராட்டத்தை நடத்தினார்கள். ரத்த வெள்ளத்திலே அந்த போராட்டம் தோற்கடிக்கப்பட்டது. இன்று என்ன நடக்கிறது? இன்று மேற்கிந்திய கம்பெனி இந்தியாவை ஆள்கிறது. கிழக்கே வங்கக்கடல், மேற்கே அரபிக்கடல். அரபிக்கடல் கன்னியாகுமரியிலே தோன்றுகிறது, கொச்சிக்கு போகிறது. அதற்கு பிறகு கர்நாடகாவிலே மங்களூருக்கு போகிறது. அதற்கு பிறகு மும்பைக்கு போகிறது. அதற்கு பிறகு குஜராத்துக்கு போகிறது. அரபிக்கடல், மேற்கிந்தியா. அந்த மேற்கிந்தியாவிலிருந்து வந்த 4 பேர் இன்று இந்த நாட்டை ஆண்டு கொண்டிருக்கிறார். அம்பானி, அதானி. பூமிக்கு கீழே இருக்கிற வளங்கள், பூமிக்கு மேலே இருக்கிற வளங்கள், வானம், காற்று, ஆகாயம், தண்ணீர் எல்லாம் அம்பானிக்கும் அதானிக்கும் சொந்தம் என்று ஆக்கிவிட்டார்கள். அம்பானிக்கு அதானிக்கு இந்தியாவை எழுதி கொடுத்து விட்டார்கள். ஒரு விளையாட்டு கேளிக்கை. அப்படி என்றால் IPL விளையாட்டு பார்க்க வேண்டும் என்றால் ஜியோ வேண்டும். உங்களுக்கு திரைப்படம் பார்க்க வேண்டும் என்றால் ஜியோ வேண்டும். அம்பானி இல்லாத, அதானி இல்லாத இடங்களிலே துறைமுகங்கள் அதானி கையில், விமான நிலையங்கள் அதானி கையில், நெடுஞ்சாலைகள் அம்பானி கையில். நீங்கள் A முதல் Z வரை என்னென்ன தொழில்கள் இருக்கிறதோ இதையெல்லாம் அவர்கள் கைகளில். விளைவு என்ன? 10 ஆண்டு காலம் மோடியினுடைய ஆட்சி. அமிர்த காலம் என்று சொன்னார்கள், அச்சய தின் என்று சொன்னார்கள், நல்ல நாட்கள் என்று. இந்த நல்ல நாட்கள் அம்பானிக்கும் அதானிக்குமாக மாறியது. அதை செய்து கொடுப்பவர்களாக அம்பானியுடைய அதானியுடைய ராஜ்யத்தை இந்தியா முழுவதும் நிறுவுபவர்களாக நரேந்திர மோடியும் அமித்ஷாவும் இருக்கிறார்கள். தமிழ்நாட்டிலே ஒரு வழக்கம் உண்டு, 4 பேர் சேர்ந்தால் பாடை கட்டி தூக்கி கொண்டு போவார்கள் என்று. இந்தியாவுடைய நாடாளுமன்ற ஜனநாயகம், அதற்கு பாடை கட்டப்பவர்கள் இந்த 4 பேர். இந்தியாவுடைய அரசியலமைப்பு சட்டம், இந்தியா என்ற அடையாளம், அரசியலமைப்பு சட்டம் அறம். அம்பேத்கர் சொன்னாரே, என்ன விலை கொடுத்தாது இந்திரா ராஷ்டிரம் அமைய விடாமல் தடுப்போம். அவற்றையெல்லாம் ஒழித்து கட்டி, இந்த நாட்டினுடைய பன்மைத்துவத்தை ஒழித்து கட்டி, அந்த இடத்திலே ஒரு ஒற்றைத்தன்மையை திணித்து ராஜகுரு சுட்டி காட்டினாரே. பெருமை மிகு இந்து யார்? ஒரு காலத்தில் ஜெயலலிதா செய்தார். கோழி, ஆடு பலி கொடுப்பதை நிறுத்து. சாமானிய மக்கள், சாதாரண மக்கள், எளிய மக்கள், பிற்படுத்தப்பட்ட மக்கள், மிகவும் பிற்படுத்தப்பட்ட மக்கள், நம்முடைய வாழ்வில் இறைச்சி பிரிக்க முடியாத பகுதி. மனிதனுக்கு உணவில் சத்து வேண்டும், புரோட்டீன் வேண்டும். அதற்காக அவரோடு விரும்புகிற உணவை அவரோடு சாப்பிடுகிறார். ஆனால் இன்று என்ன சொல்ல பார்க்கிறார்கள்? கங்கனா ரவர் சொல்வது மிக மிக முக்கியமானது. கங்கனா ரவர் சொல்லுகிறார், பெருமை மிகு என்றால் இறைச்சி சாப்பிடாமல் இருக்க வேண்டும். நீ என்ன துணி அணிய வேண்டும்? நீ யாரை காதலிக்க வேண்டும்? நீ என்ன உணவு சாப்பிட வேண்டும்? நீ இங்கே வாழ வேண்டும். உன் வீட்டு ஃப்ரிட்ஜுக்குள் என்ன உணவு இருக்கிறது என்று தேடி வந்து அடிப்பேன். நீ ரயிலிலே போகிறாய், மெட்ரோ ரயிலே டெல்லிக்கு போகிறாய். 14 வயது இஸ்லாமிய சிறுவன். அவன் இஸ்லாமியர்களுடைய பண்டிகைக்காக இறைச்சி எடுத்து போனால் இந்த வண்டியிலேயே அழித்து கொள்ளுகிறார். உண்ணுகிற உணவுக்காக கொள்ளுகிறார்கள், உடுத்துகிற உடைக்காக கொள்ளுகிறார்கள், வழிபடுகிற மதத்திற்காக கொள்ளுகிறார்கள், பெரும்பான்மைத்துவத்தை எல்லா விதத்திலுமே ஏவுகிறார்கள். இந்த மேற்கிந்திய கம்பெனி இந்த நாட்டினுடைய வளங்கள் எல்லாம் அவர்களுக்கு கொடுத்து விடுகிறது. இங்கேதான் ஒரு பேராபத்து இருக்கிறது. வழக்கமாக மது அருந்துபவர்கள் காக்டெயில் என்று சொல்வார்கள். அப்படியானால் சேவல், அந்த சேவலுடைய இறையில் பல வண்ணம் இருக்கும். அப்படியானால் விஸ்கியை, பிராந்தியை, ரம்மை கலந்து குடித்தால் அது காக்டெயில் என்று சொல்வார்கள். இங்கே
இந்தியாவிலே ஒரு ஆபத்தான காக்டெயில். இந்த ஆபத்தான காக்டெயில் என்ன செய்கிறது? ஒரு பக்கம் அம்பானி அதானி, இதைத்தான் குரோனி கேபிட்டலிசம் என்று சொல்கிறார். கூடா நட்பு முதலாளித்துவம். அம்பானி அதானி, மோடி அமித்ஷா. மோடி அமித்ஷா யார்? நாட்டு விடுதலை போராட்டம் நடந்தது, வஉசி கப்பல் ஓட்டினார், சிறையில் வைத்தார்கள், செத்தெழுத்து சொன்னார்கள். குமரன் கொடிகாக்க முயன்றான், அடித்தே கொண்டார்கள். தமிழ்நாட்டில் பலர் அந்த போராட்டத்திலே வேலை இழந்தார்கள், வருமானம் இழந்தார்கள், வாழ்வு இழந்தார்கள். இந்தியா முழுவதும் பலர் உயிரிழந்தார்கள். பகத்சிங் உயிரிழந்தான். பகத்சிங், ராஜகுரு, சுக்தேவ் தூக்கிலிடப்பட்டார்கள். ஆனால் நாக்பூரிலிருந்து பிறந்த RSS என்ன செய்தது? எழுதி கொடுத்தது. வெள்ளைக்காரனுக்கு எழுதி கொடுத்தது. மோடிக்கு அறிவுரை வழங்கிட RSS. இன்று 2019 அதற்கு முன்பு 14 இந்தியாவை ஆளுகிற பாரதிய ஜனதா கட்சி, அதற்கு பின்னால் இருந்து இயக்குகிற RSS, நாக்பூர் சித்மோகன் பார்ப்பனர்கள் அவர்களால் உருவாக்கப்பட்ட RSS. அதனுடைய சாவர்கர் என்ன செய்தார்? வீர சாவர்கர் என்று பேர் சொல்கிறார். அவர் என்ன செய்தார்? வெள்ளையரிடம், பிரிட்டிஷாரிடம், நான் உங்களுக்கு எதிராக எதுவும் செய்ய மாட்டேன், பிரிட்டிஷ் ஆட்சிக்கு எந்த தொந்தரவும் தரமாட்டேன், என்னை அந்தமான் சிறையிலிருந்து வெளியே விட்டுவிடுங்கள் என்று எழுதி கொடுத்தார். அந்த சாவர்கரோடு சகவாசம் வைத்திருந்த அந்த சாவர்கருக்கு நெருக்கமானவர் நாதுராம் கோட்சே. என்ன செய்தார் கோட்சே? காந்தி நாடு விடுதலை அடைந்த பிறகு ஜனவரி மாதம் 30ஆம் நாள் 1948 இந்தியா முழுவதும் இந்துக்களுக்கும் இஸ்லாமியர்களுக்கும் இடையிலே மோதல்கள் உருவாக்கப்பட்ட நேரத்தில் தம் உயிரை துச்சமென மதித்து, அந்த உயிரை பற்றி எந்த கவலையும் இல்லாமல், இந்துக்களும் இஸ்லாமியர்களும் சகோதரர்கள், நீங்கள் மோதக்கூடாது, ஈஸ்வர அல்லாஹ் பேரை நாம் சொன்னார், நீ வேறு நான் வேறு என்று நாம் நினைக்கக்கூடாது என்று சொன்னார். அந்த காந்தி வழிபாட்டில் இருந்தபோது RSS மோடியினுடைய முன்னோடிகள், நீங்கள் அப்பன் யார், பாட்டன் யார், பூட்டன் யார் என்று கேட்டால் சொல்வீர்கள். அதுபோல் மோடியுடைய முன்னோர் யார்? சாவர்கர். மோடியுடைய முன்னோர் யார்? கோட்சே. என்ன செய்தார் கோட்சே? காந்தி வழிபாட்டில் இருந்தபோது காந்தியை துப்பாக்கியால் சுட்டுக் கொன்றார். கொன்ற போது கூட காந்தி என்ன சொன்னார்? ஹே ராம் என்று சொல்லிக்கொண்டே உயிர் துறந்தார். இன்று அந்த ராமன் அரசியல் ராமனாக மாற்றப்பட்டிருக்கிறார். இந்த இந்தியா என்ற மிகப்பெரிய நாடு, 130 கோடி மக்கள் இருக்கிற நாடு, ஏறத்தாழ 93 கோடி பேர் வாக்களிக்க போகிற இந்த மாபெரும் நாடு, ஏறத்தாழ 200க்கும் மேற்பட்ட மொழிகள் பேசுகிற மக்கள் வாழ்கிற இந்த நாடு இந்து நாடு என்று சொல்லுகிற, இந்துக்களுடைய தலைமை பூசாரி என்று தன்னை சொல்லிக் கொள்பவராக இந்தியாவுடைய பிரதமர் இருக்கிறார். அயோத்தியாவிலிருந்து அபுதாபி வரை போய் நான் ஒரு குறிப்பிட்ட மதத்தினுடைய பூசாரி என்று சொல்லுகிறார். பன்மைத்துவத்தை அழிக்கிறார். பண்பாடு, கலாச்சாரம் எல்லாவற்றையும் ஒழித்து கட்ட பார்க்கிறார். மாநில உரிமைகளை பறிக்கிறார். விவசாயிகள் மீது டெல்லியை ஏதோ பகைவர்கள் சூழ வந்து விட்டது போல் விவசாயிகளை பகைவர்களாக நடத்துகிறார். இந்தியாவுடைய விரோதிகளாக அவர்களை நடத்த பார்க்கிறார். அம்பானிக்கு அதானிக்கு இடம் உண்டு, ஆனால் நெற்றி உயர்வை நிலத்தில் சிந்தி பாடுபட்டு கோதுமையும் நெல்லும் நமக்கு உணவுப் பொருட்களையும் விளைவித்து தருபவர்களை விரோதிகள் போல் நடத்துகிறார். அப்படி நடத்துகிற ஒரு ஆட்சி இருப்பதனால்தான் இந்தியா முழுவதும் இருக்கிற மக்களுடைய முதன்மையான எதிரியாக பாரதிய ஜனதா கட்சி இருக்கிறது. ஆகவேதான் பாரதிய ஜனதா கட்சியை தோற்கடிக்க வேண்டும் என்று சொல்கிறோம். இங்கேதான் பாரதிய ஜனதா கட்சி 2 விஷயங்களை செய்கிறது. இந்தியாவிலே வேலை வாய்ப்பு உருவாகிறதோ இல்லையோ, பாரதிய ஜனதா கட்சி சொன்னது போல் 15 லட்சம் பணம் ஒரு குடும்பத்திற்கு வந்ததோ இல்லையோ, இந்தியாவினுடைய மிகப்பெரிய ஒரு தொழிற்சாலையை பாரதிய ஜனதா கட்சி நடத்துகிறது. இது என்ன தொழிற்சாலை? அந்த தொழிற்சாலையில் கார் தயாராவதில்லை,
அந்த தொழிற்சாலையில் உணவுப் பொருட்கள் தயாராவதில்லை. அந்த தொழிற்சாலையில் திரும்ப 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 தயாராவது பொய் 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 பொய். உச்சியிலிருந்து உள்ளங்கால் வரை மோடி பாரதிய ஜனதா கட்சி என்று சொன்னால் அவர்கள் இருவரையும் பிரிக்க முடியாது, பொய்யை பிரிக்க முடியாது. இந்தியா முழுவதும் ஒரு மிகப்பெரிய பொய் தொழிற்சாலை, பொய்யை தயாரிக்கிற தொழிற்சாலை. அச்சு ஊடகம், மின்னணு ஊடகம், சமூக ஊடகம், பல்லாயிரக்கணக்கான வாட்ஸ்அப் குரூப்புகள் எல்லோருமா சென்று பொய் சொல்கிறார். இப்போ என்ன பொய் சொல்கிறார்கள்? ஏதோ தேர்தல் நடந்து முடிந்து முடிவுகள் எல்லாம் வந்தது போல் 370 உறுதி, 370 நிச்சயம், 400 லட்சியம் அமித்ஷாவும் மோடியுமாக பேசுகிறார். அந்த 370 அதற்கு கூட ஒரு குறியீடு வைத்திருக்கிறார். அப்படியானால் அரசியலமைப்பு சட்டத்தினுடைய 370 பிரிவை நீக்கியது போல் 370 தொகுதிகளில் நிச்சயமாக வென்று விடுவோம். 400 எங்களுடைய லட்சியம். ஹிட்லருடைய பரப்புரை அமைச்சராக கோயபல்ஸ் இருந்தார். அவன் சொன்னான், உலகம் முழுவதும் பொய் பேசுபவர்களுக்கு முன்முதாரணம் யார் என்றால் கோயபல்ஸ். அவன் சொன்னான், ஒரு பொய்யை திரும்ப திரும்ப 100 முறை சொன்னால் அதுவே உண்மையாக மாறிவிடும். 370 370 370 400 400 400 கேட்பவர்களுக்கு என்ன வரும்? ஸ்ரீபெரும்புதூரிலே கேட்பவர்களுக்கு, கோயம்புத்தூரிலே கேட்பவர்களுக்கு, தமிழ்நாட்டிலே கோயம்புத்தூரிலே வெற்றி பெற்று விடுவார்கள், தமிழ்நாட்டிலே அண்ணாமலை வென்று விடுவார்கள், கள்ளக்குறிச்சியிலே வென்று விடுவார்கள், தர்மபுரியிலே வென்று விடுவார்களாமே. இப்படி அவர்களை உருவாக்குவது. 370 400 வந்து விடுவாங்க. இந்தியா கூட்டணிக்கு பிரதமர் வேட்பாளர் இல்லையே, இந்தியா கூட்டணியிலே ஒற்றுமை இல்லையே. திரும்ப 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 சொல்வது பாரதிய ஜனதா கட்சி மிகவும் ஒற்றுமையாக இருப்பது போல், பாரதிய ஜனதா கட்சியிலே எல்லாமே அப்படியே தெளிவாக இருப்பது போல். அதைவிட பெரிய பொய் காங்கிரஸ் ஊழல், காங்கிரஸ் ஊழல் என்று சொல்லிக்கொண்டுதான் ஆட்சி கொண்டார்கள். 2 விஷயங்களில் சிக்கிக் கொண்டார்கள். இன்று பதிலே சொல்ல முடியாமல் மாட்டிக்கொண்டிருக்கிறார்கள். என்ன விஷயங்கள் அது? சண்டிகாரில் நடந்த தேர்தல், மேயர் தேர்தல். 93 கோடி பேர் வாக்களிக்கப் போகிறோம். பெரிய ஆபத்து இருக்கிறது. தேர்தல் முடிவுகளை திருடக்கூடிய கூட்டம் இது. உலகத்திலேயே மிகப்பெரிய கொள்ளைக்கார கூட்டத்தை நடத்துகிறார்கள். 93 கோடி மக்களுடைய வாக்களி. ஏற்கனவே மாநில அரசுகள், பல மாநில அரசுகள் மக்களுடைய வாக்குகளை திருடி, மக்கள் தீர்ப்புகளை திருடிவிட்டார்கள். பல்வேறு மாநிலங்களிலே. சண்டிகரில் என்ன செய்தார்கள்? மேயர் தேர்தல். டெல்லிக்கு பக்கத்தில் இருக்கிற சண்டிகார், பஞ்சாபுக்கும் ஹரியானாவுக்கும் சேர்த்து தலைநகராக இருக்கிற சண்டிகார். அந்த சண்டிகாரில் தேர்தல் நடக்கிறது, மேயர் தேர்தல். கிட்டத்தட்ட ஒரு 36 ஓட்டு, 36 ஓட்டு இருக்கிற இடத்தில் 8 ஓட்டை அந்த தேர்தல் அதிகாரி வீடியோ கேமரா பார்க்கும்போது மாற்றி எழுதுகிறார். மாற்றி எழுதி பிஜேபி வென்றுவிட்டது என்று அறிவிக்கிறார். அதற்கு பிறகு வழக்கு உச்சநீதிமன்றம் போகிறது. நீண்ட காலமாக ஒரு கனத்த மௌனம் சாதித்த உச்சநீதிமன்றம் இந்த அநீதிகளை எல்லாம் பார்த்து கொண்டு நீதியை காக்க தவறிய உச்சநீதிமன்றம் 2 விஷயங்களிலே தனக்கு நேர்ந்த அவப்பெயரை சற்றாவது குறைவதற்கு வழிவகுத்துக் கொண்டுள்ளது. உச்சநீதிமன்ற நீதிபதியிடம் தலைமை நீதிபதி சந்திரசூட் அவருடைய நீதிமன்றத்தில், இந்தியாவுடைய முதல் நீதிமன்றத்தில் வீடியோ காட்சி ஒளிபரப்பார்கள். சண்டிகார் தேர்தலில் அப்படியே வாக்குகளை திருடுகிறார்கள் பாரதிய ஜனதா கட்சி, மாட்டிக்கொண்டார்கள். அந்த முடிவு ரத்து செய்யப்பட்டது. நாங்கள் உத்தமர்கள், நாங்கள் நீதிவான்கள், நாங்கள் நியாயவான்கள் என்ற பிம்பம் கலைந்தது. அடுத்து என்ன நடந்தது? எலக்ட்ரல் பாண்ட், தேர்தல் பத்திரம், தேர்தல் பத்திரம், தேர்தல் பத்திரம் என்று ஒன்றை அறிமுகப்படுத்தினார். இப்படி அறிமுகப்படுத்தியது இது ரகசியம், தகவல் அறியும் உரிமை சட்டம் அதற்கு உட்படாது. ஆர்பிஐ, ரிசர்வ் பேங்க் நோட் அடிக்கிற ஆர்பிஐ, இந்த நோட் அடிக்கிற ஆர்பிஐக்கு நாங்கள் சொல்ல தேவையில்லை என்று சொன்னார்கள். அப்படி சொல்லி வந்த தேர்தல் பத்திரம், நதி மூலம் பார்க்காதே, ரெட்டி மூலம் பார்க்காதே என்று சொல்பவர்கள் நிதி மூலம் பார்க்க வேண்டாம். கார்ப்பரேட் உலகத்திலிருந்து அரசியல் உலகத்துக்கு வருகிற நிதியை கண்டறியக்கூடாது என்பதற்காக அந்த தேர்தல் பத்திரம் முறையை கொண்டு வந்தார். இந்த நீதிமன்றம் தீர்ப்பளித்திருக்கிறது. இந்த தீர்ப்பிலிருந்து என்ன தெரிகிறது?
இந்தியாவில் மிகப்பெரிய அளவுக்கு தேர்தல் பத்திரத்தை அனுபவித்தது பாரதிய ஜனதா கட்சி. பல்வேறு தேர்தல் முடிவுகள் பாரதிய ஜனதா கட்சிக்கு சாதகமாக முடிந்தது என்றால் தேர்தல் பத்திரங்களால் முடிந்தது என்ற உண்மை தெரிந்துவிட்டது. இப்போ என்ன செய்கிறார்கள்? பாரதிய ஜனதா கட்சி இது ஏதோ கொள்கை வழிபட்ட கட்சி அல்ல. நாம் கொஞ்சம் கூட ஏமாந்து விடக்கூடாது. பாரதிய ஜனதா கட்சி என்றால் தொண்டு நிறைந்த கட்சி. ஆர்எஸ்எஸ் என்றால் வெள்ளம் வந்தால் ஓடோடி செல்வார்கள், புயல் வந்தால் ஓடோடி செல்வார்கள், ஏழை எளிய மக்களுடைய கல்வியை பார்ப்பார்கள். இதெல்லாம் நாடகம். இன்று ஏறத்தாழ இந்தியாவில் இருக்கிற மிகப்பெரிய பாரதிய ஜனதா கட்சியிடம் இருக்கிற வேட்பாளர்கள் இது பார்த்தால் வேறு கட்சியிலிருந்து வந்தவர்கள் தான் இருக்கிறார்கள். அதை வாஷிங் மிஷின் என்று சொல்லுகிறார்கள். நான் அப்படி சொல்ல மாட்டேன். பழைய காலத்து இந்து மத ரிஷிகள் கையிலே கமண்டலம் வைத்திருப்பார்கள். அந்த கமண்டலத்திலே தண்ணீர் இருக்கும். அந்த தண்ணீரை தெளித்தால் பாவி புண்ணியவான் ஆகிவிடுவார். பாவியாக இருப்பவர்கள் புனிதர்கள் ஆகிவிடுவார். அவர்கள் அந்த ரிஷிகள் சாபம் கொடுத்தால் புண்ணியவான்கள் பாவிகள் ஆகிவிடுவார்கள். நரேந்திர மோடியும் பாரதிய ஜனதா கட்சியும் என்ன செய்கிறார்கள்? நீ காங்கிரஸில் நேற்று வரை இருக்கலாம், நீ சமாஜ்வாதி கட்சியில் இருக்கலாம், நீ பிஎஸ்பி கட்சியில் இருக்கலாம், வேறு வேறு கட்சியில் இருக்கலாம். உன் மீது சிபிஐ வழக்கு போடும், உன் மீது அமலாக்கத்துறை வழக்கு போடும், உன் மீது இன்கம் டேக்ஸ் துறை வழக்கு போடும். நீ கைதை எதிர்நோக்கலாம். நீ கட்சி மாறி தாமரைக்கு ஓட்டு கேட்பவராக மாறிவிட்டால் எல்லா குற்றமும் போய்விடும். என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் உன் பக்கம் வராது. எங்கள் ஏவல் நாய் நாங்கள் அப்படியே அது ஒரு கயிற்றால் கட்டி வைத்திருக்கிறோம் இல்லையா, அதை அப்படியே இழுத்து கொண்டு விடுவோம். என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் பாயாது, இன்கம் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட் பாயாது, சிபிஐ பாயாது. உங்களுக்கு ஒரே ஒரு விஷயம்தான் நடக்க வேண்டும். நீ பாரதிய ஜனதா கட்சிக்கு நிதி தர வேண்டும். நிதி தந்தால் தொழிலதிபர்கள் தப்பிக்கொள்ளலாம். நிதி தந்தால் வழக்குகளை சந்திப்பவர்கள் கட்சி மாறினால் நீங்கள் வழக்குகளிலிருந்து தப்பித்துக் கொள்ளலாம். இந்த ஊழல் கட்சி என்பது நாடு முழுவதும் அம்பலமாகிவிட்டது. இந்த பின்னணியில் தான் தேர்தல் வருகிறது. இந்த தேர்தல் வரும்போது நாடு முழுவதும் இன்று 370 400 என்கிறார். பாரதிய ஜனதா கட்சி 2019 நான் அறிந்தவரை 303 தொகுதிகளிலே வெற்றி பெற்றார். 303இல் பாரதிய ஜனதா கட்சி என்ன செய்தது? சத்தீஸ்கரில், ராஜஸ்தானில், மத்திய பிரதேசத்தில், மகாராஷ்டிராவில், மேற்குவங்கத்தில் மக்கள் தேர்ந்தெடுத்து கோடி கோடியாய் செலவழித்து நடந்த தேர்தல். இந்த தேர்தலில் எம்பி ஆனவர்களை சர்வசாதாரணமாக ராஜினாமா செய்ய 14 பேர் பதவி விலகினார்கள். இந்த இடங்கள் காலி. இந்த 14ஐ பிடிக்க வேண்டும். 303 289 ஆகிவிட்டது. 370 வர வேண்டும் என்றால் அந்த 14 வர வேண்டும். அந்த 14க்கு பிறகு 67 புதிதாக வர வேண்டும். எங்கிருந்து வரும்? 534. அது மாறாது. நிதிஷ்குமார் அவர் என்ன சொல்கிறார் என்றால், மோடி 4000 தொகுதிகளில் வெற்றி பெறுவார் என்கிறார். நாடாளுமன்ற தொகுதி 534 தான். ஆனால் 400 சொல்லுவார் என்று ஆர்வ கோளாறோடு 4000 என்று சொல்லுகிறார். இப்போது இந்தியாவிலே இருக்கிற தொகுதிகள் 534. 370 தொகுதி வெற்றி பெற வேண்டும் என்றால் 303இல் நீ ஏற்கனவே இழந்துவிட்ட 14ஐ பிடிக்க வேண்டும். அதற்கு பிறகு 67 இடம் வெல்ல வேண்டும். டெல்லி அரவிந்த் கெஜ்ரிவால் சிறையில் இருக்கிறார். நீ நினைத்தது நடக்கவில்லை, பயந்து போய் தான் சிறையில் வைத்திருக்கிறாய். 7 இடங்கள், 7ம் ஜெயித்தாய். இந்த முறை 7 வராது. ஹரியானா 10, 10லும் 2019 மோடி வென்றார். விவசாயிகள் போராட்டம். மிக பெரும்பான்மையான விவசாயிகள் ஹரியானாவிலிருந்து வருகிறார்கள். பஞ்சாபினுடைய காற்று அங்கும் வீசுகிறது. பஞ்சாப் ஹரியானா தான் அந்த விவசாய போராட்டத்தினுடைய கூய் மையமாக இருக்கிறது. 10 தொகுதிகள் அடிவாங்கும். கர்நாடகா சென்ற முறை 23 இடங்களிலே வெற்றி பெற்றார்கள். இந்த முறை பாரதிய ஜனதா கட்சி தோற்று போய்தான் சித்தராமையாவும் காங்கிரஸும் வந்திருக்கிறார்கள். அந்த அளவுக்கு வராது. தெலுங்கானா காங்கிரஸ் ஜெயித்து விட்டார்கள். மொத்த தென்னிந்தியாவிலிருந்து 28 இடங்கள் மட்டுமே வெற்றி பெற்றார்கள். அதே 4 தெலுங்கானா. இந்த முறை
அதுவும் ஒழிந்த கதை. கேரளத்தில் வர முடியாது, ஆந்திராவில் வர முடியாது, தமிழ்நாட்டிலே வர முடியாது. மகாராஷ்டிரா அங்கே சரத் பவரும் காங்கிரஸும் உத்தவ் தாக்கரேயும் உடன்பாட்டுக்கு வந்துவிட்டார்கள். ஒடிஷா அங்கே பட்நாயக்கோடு சேர முடியவில்லை, அங்கே இருக்கிற தொகுதிகளில் வர முடியாது. உத்தரப்பிரதேசம் 80 சென்ற முறை 62 ஜெயித்தாய். அந்த 62 இந்த முறை நிற்குமா? அகிலேஷும் காங்கிரஸும் சேர்ந்து நிற்கிறார்கள். அப்படியே வருமா என்றால் வராது. அந்த ராமர் கோயிலுடைய மவுஸ் போய்விட்டது. சாமானிய மக்களுடைய வாழ்க்கை பிரச்சனைகள் மேலே வந்துவிட்டன. பீகாரிலே ஒரு வலுவான கூட்டணி வந்துவிட்டது. லல்லு பிரசாத் இருக்கிறார். அங்கே சிபிஐ, சிபிஐஎம், சிபிஐஎம்எல் என்ற இடதுசாரி கட்சிகள், காங்கிரஸ் எல்லோருமாக சேர்ந்திருக்கிறார்கள். மிக பெரும்பான்மை தொகுதியை அவர்கள் வெல்வார்கள். 67 எங்கிருந்து வரும்? 303 வருவது கடினம். பழையபடி பெரும்பான்மை வருவதே கடினம். அந்த நிலையில்தான் நரேந்திர மோடி இருக்கிறார் என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. இருந்தால் பாரதிய ஜனதா கட்சியுடைய ஆபத்து தேர்தலோடு முடிவதில்லை. இதுதான் கவனத்திற்குரிய செய்தி. இந்த தேர்தலில் தோற்றாலும் ஆர்எஸ்எஸ் இருக்கும், அம்பானி இருப்பார், அதானி இருப்பார். அம்பானி, அதானி, ஆர்எஸ்எஸ் இருக்கிறவரில் பாரதிய ஜனதா கட்சி ஆபத்து. அந்த விஷம் கொரோனாவை விட கொடிய நோய் இந்திய மக்களுக்கு பேராபத்தாக இருந்து கொண்டிருக்கும். அவைதான் பாரதிய ஜனதா கட்சியை தோற்கடிக்க வேண்டும் என்கிறோம். திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு ஏன் ஓட்டு கேட்கிறோம்? அதிமுக, திமுக என்று பார்க்கும்போது நிச்சயமாக மாநில உரிமைகளை காப்பதில், ஒன்றிய அரசை எதிர்ப்பதில் அதிமுகவுடைய வரலாறு, அதிமுகவுடைய செயல்பாடு நிச்சயமாக நம்பத்தகுந்ததாக இல்லை. மோடியிடம் அடிபணிவதில், மோடியிடம் அவருடைய பாரதிய ஜனதா கட்சியினுடைய ஒன்றிய அரசினுடைய பாதந்தாக்கிகளாக, பல்லக்கு தொகுதிகளாக மாறுவதில் அதிமுக கடும் மோசமான ஒரு வரலாற்றுக்கு சொந்தக்காரர்களாக இருக்கிறார்கள். மதச்சார்பின்மை, மதவெறி எதிர்ப்பு, இந்துத்துவ எதிர்ப்பு, இந்த விஷயத்திலும் ஜெயலலிதா தமிழ்நாட்டிலிருந்து அங்கே மசூதி இடிப்பதற்கு கரசேவைக்கு கல்லெடுத்து கொடுத்து அனுப்பினார். அயோத்தியில் இல்லாமல் வேறு எங்கே ராமன் கோயில் வரும் என்று கேள்வி எழுப்பினார். பழனிசாமி அந்த பாரதிய ஜனதா கட்சியை அதனுடைய இந்துத்துவ ஆதரவு கொள்கைகளை எதிர்ப்பதிலே உறுதியாக இருப்பதற்கான வாய்ப்பில்லை. அதனால்தான் திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு வாக்களியுங்கள் என்று மக்கள் மத்தியிலே வந்து கேட்கிறோம். நிச்சயமாக நாடு ஆள்வதற்கான தேர்தல், தமிழ்நாட்டில் யார் ஆட்சிக்கு வரப்போகிறார்கள் என்பதற்கான தேர்தல் அல்ல. இது தமிழ்நாட்டோடு முடிகிற கதை அல்ல. டெல்லியில் யார் ஆளப் போகிறார்கள்? டெல்லியில் இந்திரா ஷா வந்துவிடுமா? டெல்லியில் அம்பானியும் அதானியும் இன்னும் ஆழ கால் ஊன்றிடுவார்களா? டெல்லியில் ஆர்எஸ்எஸ் ஆழ கால் ஊன்றிடுமா? அந்த கேள்விக்கு தான் விடை. அப்படியானால் பாரதிய ஜனதா கட்சி தோற்க வேண்டும் என்றால் இந்தியா முழுவதும் இருக்கிற பலவிதமான சக்திகளும் ஒன்றுபட வேண்டும். அந்த விதத்தில் நாம் திமுகவை ஆதரிக்கிறோம். மாநில உரிமைகள் காப்பது, ஒன்றிய அரசினுடைய அத்துமீறல்களை தடுப்பது, மதவெறியை எதிர்ப்பது, இவற்றிலே திராவிட முன்னேற்ற கழகம் நிச்சயமாக அதிமுகவை விட மேலான இடத்திலே இருப்பதால் நாம் திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு, இந்தியா கூட்டணியிலே இடம்பெற்றிருக்கிற திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு டிஆர் பாலுவுக்கு உதயசூரியன் சின்னத்திலே வாக்கு கேட்டு வந்திருக்கிறோம். நாம் கேட்பதற்கு ஒரு தனி முக்கியத்துவம் இருக்கிறது. கூட்டணியிலே இருப்பவர்கள் கேட்கிறார்கள் என்றால் எம்பி சீட்டுகளுக்காக கேட்கலாம், அல்லது வேறு வேறு காரணங்களுக்காக கேட்கலாம். நாம் எம்பி சீட்டுகளுக்காக கேட்கவில்லை. நாம் வருங்கால எம்எல்ஏ சீட்டுகளுக்கு சீட்டு போட்டு வைத்துவிட்டு கேட்கவில்லை. நாம் சொல்லுகிறோம், இந்த நாட்டிற்கு ஆபத்து, இந்த ஜனநாயகத்துக்கு ஆபத்து, இந்த அரசியலமைப்பு சட்ட அரசிற்கு ஆபத்து. வீட்டுக்குள்ளே பாம்பு பூந்து விட்டது, பாம்பு புகுந்து விட்டது, நச்சுப்பாம்பு நுழைந்து விட்டது. இந்த நச்சுப்பாம்பை அடிக்க வேண்டும். இன்று நச்சுப்பாம்பை அடிப்பதற்கு ஆக சிறந்த தடி தமிழ்நாட்டில் திமுக. திமுக என்ற ஆக சிறந்த தடியை வைத்து நச்சுப்பாம்பை அடிக்க வேண்டும் என்பதற்காகத்தான் ஸ்ரீபெரும்புதூரில் இந்தியா கூட்டணிக்கு
திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு டிஆர் பாலுவுக்கு உதயசூரியன் சின்னத்திலே வாக்களிக்க வேண்டும் என்று கேட்கிறோம். தமிழ்நாட்டு மக்கள் மிக தெளிவாக ஒரு செய்தி சொல்ல வேண்டும். கம்யூனிஸ்ட் கட்சி பெருமையோடு திருமாவளவனுக்கு வாக்கு கேட்டது. வாக்கு கேட்கும்போது சிதம்பரத்திலே பரப்புரை செய்யும் போது ஒரு விஷயத்தை சொன்னோம். இதனால் சில சாதியினர் என்ன எண்ணுவார்கள் என்று பார்க்கிற வேளையில் கம்யூனிஸ்ட் கட்சி தயங்குவதில்லை. தமிழ்நாடு இந்தியாவுக்கு வழிகாட்டட்டும், சிதம்பரம் தமிழ்நாட்டுக்கு வழிகாட்டட்டும் என்று அங்கே துண்டு பிரசுரம் விநியோகித்தோம். திருமாவளவன் தான் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய மக்கள் சாசனத்தை மார்ச் 23 அன்று அம்பத்தூரிலே பல்லாயிரக்கணக்கானவர்கள் கலந்து கொண்ட ஒரு கூட்டத்திலே வெளியிட்டார். தேர்தலுக்கு பிறகு என்ன செய்ய வேண்டும் என்பது கம்யூனிஸ்ட் கட்சி தெளிவாக இருக்கிறது. இப்போது முதலில் வருவது தேர்தல். தேர்தலுக்கு பிறகு என்ன என்று பேசுவது இப்போது தமிழ்நாட்டை பொறுத்தவரையில் உசிதமானதல்ல. தமிழ்நாட்டில் இன்றளவில் மிகப்பெரிய வாக்கு வித்தியாசத்தில் தமிழ்நாட்டு மக்கள் இந்தியா கூட்டணியை வெற்றி பெற வைக்க வேண்டும். பாரதிய ஜனதா கட்சிக்கு அடுத்து தமிழ்நாட்டில் வேறு ஒன்றும் இடமில்லை. அவர்கள் திமுகவை ஒழித்து கட்டிவிடுவோம் என்று தூரோடு பேசுகிறார்கள், அகந்தையோடு பேசுகிறார்கள். அதிமுகவை புறந்தள்ளி விடுவோம், ஓரம் கட்டி விடுவோம் என்று சொல்கிறார்கள். தமிழ்நாட்டை பொறுத்தவரையில் அது 2ஆம் இடத்திலே அதிமுகவை தள்ளிவிட்டு பாரதிய ஜனதா கட்சி வருவதற்கு ஒருபோதும் இடம் கொடுக்கக்கூடாது. போட்டி பாரதிய ஜனதா கட்சிக்கும் நாம் தமிழர் கட்சிக்கும் இடையிலானதாக இருக்கட்டும். அப்படி இல்லை என்றால் போட்டி பாரதிய ஜனதா கட்சிக்கும் நோட்டாவுக்கும் இடையிலானதாக இருக்க வேண்டும். 2ஆம் இடத்திலே பாரதிய ஜனதா கட்சி என்ற நிலை ஒருபோதும் தமிழ்நாட்டில் வந்துவிடக்கூடாது. தமிழ்நாட்டில் 2024 நாடாளுமன்ற தேர்தல் வந்து போன பிறகும் இந்தியாவில் தமிழ்நாட்டில் பாரதிய ஜனதா கட்சிக்கு இடமில்லை என்ற நிலை வர வேண்டும். பாரதிய ஜனதா கட்சி, ஆர்எஸ்எஸ் அந்த இயக்கம், அந்த இயக்கத்தினுடைய சித்தாந்தம், அந்த இயக்கத்தினுடைய கருத்துக்கள், அந்த கருத்துக்களில் இருந்துதான் அனைத்து ஆபத்துகளும், அனைத்து கொடிய நோய்களும் பரவுகின்றன. அந்த கருத்துக்கள் இந்தியாவினுடைய அரபிக்கடலிலே, வங்கக்கடலிலே, இந்துமா கடலிலே ஆழ குழி தோண்டி புதைக்கப்பட வேண்டும். இந்த கடமையை மனதில் வைத்துக்கொண்டு வர இருக்கிற நாடாளுமன்ற தொகுதியிலே ஸ்ரீபெரும்புதூரினுடைய வாக்காளர்கள் திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு உதயசூரியன் சின்னத்திற்கு வாக்களிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு இன்றைய முடித்துக் கொள்கிறேன். இந்தியாவை காப்போம், ஜனநாயகத்தை காப்போம், பாஜக கூட்டணியை முறியடிப்போம், மாநில உரிமைகளை அடகு வைத்த அதிமுக கூட்டணியை முறியடிப்போம், இந்தியா கூட்டணி வேட்பாளர் திமுக வேட்பாளர் திரு டிஆர் பாலு அவர்களுக்கு உதயசூரியன் சின்னத்தில் வாக்களிப்போம் என்று கூறி இந்த கூட்டத்தை நிறைவு செய்கிறேன். அனைவரும் வாக்களியுங்கள். வாக்களிப்பது நம்ம கடமை. நன்றி. கூட்டம் நிறைவு பெற்றது.